மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேவிங், ஒரு வாஞ்சை என்னவென்று சொன்னால், விருப்பம் என்னவென்றால், அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் இந்த லோகத்திலே எந்த விதத்தில் அவர்கள் தேடினாலும் அதை அவர்கள் அடைவதில்லை. ஒரு மனுஷன் கூறினான், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த காலங்களிலே திடீரென்று அந்த வீதியிலே ஒரு பிரேதம் அடக்கம் செய்வதற்கு கொண்டு போவதை நான் பார்த்து விட்டால் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று மகிழ்ச்சியெல்லாம் போய்விடுகிறது என்று அவர் கூறினார். சித்தார்த்தா என்று சொல்கிற புத்தராய் மாறுவதற்கு முன்பாக இருந்த அந்த இளவரசன் சித்தார்த்தா ஒரு வாழ்க்கையிலே தன்னுடைய இளமை பருவத்தில் பார்த்த முதல் ஒரு சாவு அந்த ஊர்வலத்தை கண்டு இது என்ன என்று மந்திரியிடத்திலே கேட்கிறார். இது மரண சம்பவித்து அவனை எரிப்பதற்காக கொண்டு போகிறார்கள் என்று அந்த மந்திரி அவர் கூறினார். அப்படியானால் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியெல்லாம் இதோடு முடிந்து விடுமா என்று கேட்டால் அவ்வளவுதான் முடிந்துவிடும் என்று கூறினார். அப்படியானால் நானே மகிழ்ச்சியாக தான் இருப்பதை போல் தோன்றுகிறது. என்னுடைய மகிழ்ச்சியும் இப்படி ஒரு மரணம் சம்பவித்தால் முடியத்தானே செய்யும் என்று கேட்க அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை என்று அவர் கூறினார். ஆகவே அவன் கொண்டு போகப்பட்டவன் ஒரு ஏழையோ அல்லது பணக்காரனோ அல்லது இந்த இளவரசனோ யாராயிருந்தாலும் அவனுடைய மகிழ்ச்சியை குலைப்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணம் அவ்வளவுதான். அது புகையை போல் மறைந்து போய்விடும், அது நிலைத்து நிற்பதில்லை என்ற எண்ணம் வரும்பொழுது ஜாய் அவனுடைய மகிழ்ச்சி அவனை விட்டு போய்விடுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மகிழ்ச்சியை போக்குகின்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒருவேளை அதை திரும்ப கூட பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றை அவர்கள் இழந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு கூட கொஞ்சம் வழிகள் உண்டு. ஆனால் மகிழ்ச்சிக்கு வேறாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறதே, அது மனுஷனை அவனுடைய மகிழ்ச்சியை எடுத்து போட்டுவிட்டு அவனுக்குள் ஒரு பெரிய ஒரு தோல்வியையும் அவனுக்குள் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கிறபடினாலே அவன் எவ்வளவுதான் மற்ற காரியங்களில் மகிழ்ச்சி இருப்பதற்கு நாடி அதை பெற்றுக்கொண்டது போல் தோன்றினாலும் அவனுடைய மகிழ்ச்சி நிரந்தரமாக இல்லாததற்கு காரணம் இந்த உலகம் மாயை. இந்த உலகத்திலே மரணம் சீக்கிரம் சம்பவிக்கும், அது வந்துவிட்டது என்றால் எல்லாம் அழிந்து போய்விடும் என்ற எண்ணம் அவனை ஆட்டி படைக்கிறது. நடைபணமாய் அவன் வாழுகிறான். அவன் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் யாரோ ஒருவருடைய ஊர்வலம் போனவுடனே அப்படி ஒரு துக்கம் அவனை உண்டு விடுகிறது. அவன் வாழ வேண்டிய பல ஆண்டுகள் இருக்கிறது என்று இருந்தாலும் கூட அவனோ இப்பொழுது இருக்கிற அந்த இளமை சந்தோஷத்தை கூட அவன் இழந்து போய் விடுகிறான். அதுபோன்ற ஒரு பகுதியை இந்த வேத புத்தகத்தில் நமக்கு தருகிற ஒரு விடை என்னவென்று சொன்னால், இந்த மரணத்தை வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகம் வைத்திருக்கிறது என்பதை சித்தரித்து காட்டி, அதை எந்த மனுஷன் அவன் வாழ்ந்தாலும் அந்த எல்லா மனுஷனுக்கும் அந்த 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 மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையினுடைய முடிவை அல்லது கல்லறையை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கையைத்தான் அவன் பயணமாய் வைத்து வாழ்கிறான் என்பதை இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் என்ற வேத புத்தகத்திலே இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த 5:2 வசனத்திலே அங்கே ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. மனுஷனுடைய குடியிருப்பு கிட்டத்தட்ட அவனையே அறியாமலே கல்லறைகளிலே தான் அவன் வாசம் செய்கிறான். அது ஏனென்றால் அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒரு நாளும் அதை கூடாது இருந்தது. அதுபோன்ற ஒரு கல்லறை வாசத்தை விட்டு வெளியே வருவதற்கு சங்கிலியை கட்டி இழுத்து விடலாம் என்று எண்ணினால் கூட ஒரு மனுஷனாலும் அது கூடவில்லை. கீழேயும் அதை எழுதப்பட்டிருக்கிறது. அநேகந்திர விலங்குகளினாலும் பெரிய விலங்குகளை போட்டும் சங்கிலிகளை போட்டும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்துவிட்டு விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூட இருந்தது. இதுபோன்ற ஒரு கல்லறை வாசம் செய்து வாழ்கின்ற மகிழ்ச்சியற்ற அவனுடைய வெறுமை,
அவனுடைய மாயை அதை தவிர்த்து வாழ்வதை அதை நிறுத்தி கொள்வதற்கு ஒரு நாளும் அதை கூடாதிருந்தது. அதை நிறுத்திவிட சங்கிலியினால் கட்டி போட்டுவிட முடியவே இல்லை. அது ஏனென்று சொன்னால் மனுஷன் எல்லோருமே அவர் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே ஒரு நாளும் இன்னொருவனுக்கு உதவி செய்வதற்கு கட்டுவதற்கு அவன் போக முடிவதில்லை. கட்டுவதை போல் கட்டினாலும் அதை உடைத்து போட்டுவிட்டு அவன் வெளியே வந்து அங்கேதான் அவன் வாசம் செய்து கொண்டே இருப்பான். இதை கேட்கும் முன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மீட்பதற்கு இந்த மரண பயம் அல்லது இந்த கல்லறை வாசம் என்று இருக்கிறதே, கல்லறைக்குரிய அந்த வாசம் பண்ணுகின்ற அந்த வாழ்க்கையினுடைய அந்த மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மை, மரணம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இருக்கிறதே, அதை ஒரு நாளும் இந்த பூமியிலே அதை உங்களுக்கு விடுதலை செய்துவிட முடியவே முடியாது. ஆகவே அது போன்ற ஒரு பகுதியை வைத்து தான் இந்த வேத புத்தகமும் முக்கியமான ஒரு செய்தியை கூறுகிறது. அது என்னவென்றால், அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அங்கே 50வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்தார், அவர் வந்து என்ன செய்வார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவர் மரணத்தின் கூரை உடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. மரணம் ஒரு ஆழமான ஒரு மனுஷனை எல்லா உலகத்தார மனுஷனை எல்லாம் ஊடுருவி பாய்கின்ற ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம். அந்த மரணத்தின் கூரை அவர் ஒடித்து அவர் எறிந்தார் என்று எழுதியிருக்கிறது. மரணத்தை ஒடித்து, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே கல்லறையே உன் ஜெயமெங்கே என்று அவர் கல்லறையை உடைத்து தூக்கி எறிந்து 3ஆம் நாளிலே ஜெயமே ஜெயமென உயிர்த்து எழுந்தார் என்று எழுதியிருக்கிறதே, அவர் ஒருவரால் தான், ஒருவராலும் கூடாத ஒன்றை இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியது அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். மற்ற ஒருவராலும் அதை உங்களுடைய அந்த கல்லறை வாசத்தை எடுத்துவிட முடியவே முடியாது. எல்லோரும் அந்த கல்லறை வாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிசையில் இருந்தாலும் சரிதான், கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரிதான், சாதாரண கூலிக்காரன் இருந்தாலும் சரிதான், பெரிய அந்த பட்டத்து ஒரு அரசனை போல், ஒரு பெரிய வேலைகளை அவன் அமர்ந்திருக்கிற மனிதனைப் போல் அவன் இருந்தாலும் சரிதான், எல்லோருக்கும் உரியது என்னவென்றால் கல்லறை வாசம். அதை ஒரு நாளும் மீட்டுவிட முடியாது. ஆனால் இயேசு பிரான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை நிரந்தரமாய் தர வந்த ஒரு மகிழ்ச்சியாய் என்ன செய்து விட்டார்? மரணத்தையே அவர் ஜெயித்து விட்டார். மரணத்தை ஜெயித்தார், கல்லறையை அவர் திறந்தார். அவர் மூலமாய் அந்த வசனத்திலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது? அந்த இயேசு பிரான் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறது. இதிலே உங்களுக்கு ஜெயம் உண்டாக வேண்டும். மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாகி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தருவது தான் அந்த ஜெயம். நமக்கு ஜெயத்தை அவர் தருகிற ஒரே ஒருவர் உண்டு இந்த உலகத்திலே. வேறு ஒருவரும் உங்களுக்கு ஜெயத்தை தந்துவிட இல்லை. இந்த உலகத்தில் இதை தருகிறோம் அதை தருகிறோம் என்று வேண்டுமானால் அதை சொல்லிக்கொள்ளலாம். அல்லாமல் இந்த ஆத்மத்திற்குரிய முழு ஜெயத்தை தருவதற்கு வல்லவர் ஒரே ஒருவர் தான். ஒருவராலும் உங்களுடைய கல்லறை வாசத்தை நீக்கிவிட இயலாது. கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான், ஒருவரும் அந்த கல்லறை வாசத்திலிருந்து தூக்கிவிட இயலாது. ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று இந்த வேதம் திட்டவட்டமாய் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே கூறியிருக்கிறது. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயத்தை அவர் கொடுத்து, அவர் வெற்றியை கொடுத்து, அந்த கல்லறை வாசத்திலிருந்து விடுதலை செய்து, கல்லறையை கதவை அவர் திறந்து உயிர்த்து எழுந்து, நான் போலவே உங்களுக்காக நான் செய்து வைத்த இந்த விடுதலையான சாவை ஜெயித்த இந்த வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு பிரான் நமக்கு இலவசமாய் அந்த வாழ்க்கையை தருகிறார். இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அது போன்ற ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி என்று சொல்வதெல்லாம் மனுஷனையும் அறியாமல், அவனையே அறியாமலே கூட இருக்கக்கூடிய அந்த கல்லறை வாசம்தான். என்ன இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், என்ன வைத்திருந்தாலும் என்ன பிரயோஜனம், ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் செத்து போவோமே, என்ன இருந்து ஏது பிரயோஜனம், அது இல்லை என்றால் எல்லாம் போய்விடுமே என்றெல்லாம் அவன் எண்ணி இருப்பதெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே அவனுடைய வாழ்க்கையிலே வீசுகின்ற ஒரு சவத்தினுடைய, ஒரு செத்த பிரேதத்தினுடைய வாசனை தான் வைத்திருக்கிறான். அந்த கல்லறை வாசத்தை வைத்தே அவன்
வாழுகின்ற அதை இயேசுபிரான் என்ன செய்தார்? அவர் வந்தார், அவனை பார்த்து அவனை என்ன என்ன என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவனை அவர் தெய்வம் விடுதலை அவர் செய்தார். அவன் இயேசு பெருமானுடைய பாதத்திலே தெளிந்த புத்தியுள்ளவனாய் அமர்ந்திருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா! அவனுடைய புத்தி தெளிந்தது. இந்த உலகத்திலே கல்லறை வாசத்திலே வாழ்ந்து இந்த மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராய்ந்தாலும் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் வாழ முடிவதில்லை. அது ஏனென்றால் இந்த உலகமே சதமென்று எண்ணி அதற்காகவே போராடி, அதற்காகவே மன்றாடி, அதற்காகவே உழன்று அவர்கள் மாய்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இயேசுபிரானோ தெளிந்த புத்தியை தந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட மேலான உயர்ந்த பரலோக வாழ்க்கை என்று இயேசுபிரான் காண்பித்திருக்கிறார். அவர் மூலமாக இந்த கல்லறை வாசத்தை, இந்த வாசம் செய்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு நாங்கள் பரலோகத்திற்கு போவோம் என்று தெளிந்த புத்தியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள இறைவன் விரும்புகிறார். அந்த மனுஷன் அவ்விதமாய் தெளிந்த புத்தியுள்ளவனாய் அமர்ந்திருந்தான் என்பதை அங்கே வேதத்திலே நம்ம அங்கே அந்த 14ஆம் 15ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, இவையாவும் வேதம் சொல்லுகின்ற பொய்யுரையாத சத்தியங்கள், உண்மைகள். நம்ம எல்லோரும் கல்லறை வாசம் செய்கிற மக்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதுதான் உண்மை. அதை ஒருவராலும் உங்களை அடக்கி வைத்து உங்களை விடுதலை செய்ய முடியவே முடியாது. இந்த இயேசுபிரான் அவர் வருவார். அவர்தான் மரணத்தை அவர் ஜெயித்தார், கல்லறையை அவர் திறந்தார், பாதாளத்தை அவர் ஜெயித்தார், பரமண்டல ஒரு வாழ்க்கையை அவர் திறந்து வைத்தார். இந்த பூமியிலே ஏதோ வாழ்கின்ற கொஞ்ச கால ஒரு அற்ப வாழ்க்கை என்று இல்லாமல் ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை அவர் திறந்தளித்தார். தெளிந்த புத்தியுடையவர்களாக நாம் மாறி அழியாத ஜீவனுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம் எல்லோர் மீதும் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆவலை, ஒரு ஆசையை வைத்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பானவர்களே, இதற்கு பெயரை சுவிசேஷம் என்று பெயர், நற்செய்தி என்று பெயர். இந்த நற்செய்தி உங்களுக்கு வேண்டாமா? இறைவன் தருகின்ற நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இந்த வேத புத்தகத்திலிருந்து தான் இந்த நற்செய்தியை கூறுகிறோம். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கைகள் யாராயிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இருக்கக்கூடிய அந்த பேரானந்த, அந்த மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை, மரணத்தை ஜெயித்த வாழ்க்கையை, கல்லறை திறந்த வாழ்க்கையை வாழ்ந்து நித்தியத்திற்குரிய வாழ்க்கையை நீங்கள் துவங்கிவிடலாம். அதைத்தான் இயேசுபிரான் சொன்னார், நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னாரே. அந்த வாழ்க்கையை எல்லோரும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு நம்மை அழைக்கிறார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.